5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இருந்து இன்று காலை ஐக்கிய அரபு அமீரகம் புறப்பட்டுச் சென்றார். இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலில் ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயானை சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர்களை சந்திக்க உள்ளார். அதன் பின்னர் நார்வே செல்லும் அவர் 3வது இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டிற்கு 43 ஆண்டுகளுக்கு பின்னர் செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி செல்கிறார். அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக மேற்காசிய நாடுகளில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் பிரதமரின் பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமரின் பயணம் குறித்து ஊடகங்களுக்கு விளக்கமளித்த வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் அசீம் மகாஜன், எரிசக்தி இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவின் முக்கிய தூணாக உள்ளது என்று கூறினார். கடந்த ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் 4வது பெரிய கச்சா எண்ணெய் ஆதாரமாக இருந்தது என்றும் இந்தியாவின் தேவையில் சுமார் 11% பூர்த்தி செய்தது என்றும் அவர் குறிப்பிட்டார்.